Hi students, welcome to CMAS classes. Two-dimensional random variable x and y ஓட சில sample values வச்சுக்கிட்டு அந்த x and y க்கு correlation coefficient எப்படி இருக்குன்றத இங்க ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இங்க நம்ம இந்த correlation coefficient ஃபார்முலா அப்ளை பண்ணியும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக அதோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். கால்குலேட் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை குயிக்காக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எப்படி போடணுன்றதை பார்த்துட்டு அப்புறமா கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சில மெஷர்ஸ் தேவை. அதை காலம் வைஸாக அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸு ஒய், எக்ஸு ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய், எக்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். இது சிக்மா எக்ஸு. நம்ம இதை டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு குயிக்காக இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் நான் அப்படி போட்டோம்னா 544 டிவைடட் பை 8 என்ன வரும்? 68. ஸோ மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தேவை. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என். நான் அதை போட்டேன்னா 3728 by 8 நான் போட்டேன்னா we get 4628.5. E of y ஓட வேல்யூ summation of y by n, அதாவது 552 by 8 நான் சிம்பிளிஃபை பண்ணால் 69. இதுக்கு அடுத்தது E of y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். E of y ஸ்கொயரோட வேல்யூ summation of y ஸ்கொயர் by n, that is equal to 38,132 divided by 8. simplify பண்ணா we get 4766.5. அதுக்கு அடுத்தது E of xy கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா summation xy by n, that is equal to 37,560 divided by 8 நான் டிவைட் பண்ணோம்னா we get 4695. இதெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டா வச்சுட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர், அதாவது 4628.5 மைனஸ் 68 ஹோல் ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சேன்னா we get 4.5. வேரியன்ஸ் ஆஃப் ஒய்க்கான ஃபார்முலா சிமிலர்லி E of y square minus E of y the whole square, அதாவது 4766.5 minus 69 the whole square simplify பண்ணா we get 5.5. இப்போ இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கோவேரியன்ஸ் ஆஃப் xy கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா E of xy minus E of x into E of y, அதாவது 4695 minus 68 into 69. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் we get 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காரலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது R. ஃபார்முலா கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x into வேரியன்ஸ் ஆஃப் y. கோவேரியன்ஸ் ஆஃப் xy 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். divided by square root of 4.5 into 5.5. இதோட ஆன்சர் 0.6030. இப்போ இதான் ஆக்சுவலாக ஃபார்முலாவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட வேண்டிய ப்ரொசீஜர். இதை டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது இங்கே இப்போ டைரெக்டாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை என்டர் பண்ணி கார்லேஷனோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக எப்படி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் கால்குலேட்டரை ஆன் பண்ண உடனே இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். சேஃபர் சைடாக ஷிஃப்ட்டு மோட்
எல்லா வேல்யூவும் ரீசெட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்லேஷன் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு மோடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா REGன்னு வரும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டன் 2வை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கு LINன்னு இருக்குது, 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற டேட்டாவை பேராக இங்கே என்டர் பண்ணணும். அதாவது எக்ஸ் 65ன்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ y என்ன கொடுத்துருக்குன்னா 67. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே m+ன்னு இருக்குது, இதை ஈக்குவல் டு அழுத்துனீங்கன்னா n = 1ன்னு வரும். அப்போது ஒரு பேரை நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூஸையும் பேராக என்டர் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூ பார்த்திங்கன்னா 66, 68. அகெயின் m+ ப்ரெஸ் பண்ணிட்டேன். 2 டேட்டாவை என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது 67, 65. மூணாவது டேட்டாவும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். m+ அழுத்திடுங்க, n = 3ன்னு வந்துடும். அடுத்தது 67, 68. நாலாவது டேட்டாவும் என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது அஞ்சாவது டேட்டா 68, 72. அகெயின் m+. அஞ்சாவது டேட்டாவும் என்டர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது 69, 72. அகெயின் m+. ஆறாவது டேட்டாவும் என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபைன். ஏழாவது டேட்டா 70, 69 என்டர் பண்ணிட்டா 7 டேட்டா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டேட்டா இருக்குது. அதனால் லாஸ்ட் வேல்யூ 72, 71 ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா n = 8ன்னு காட்டும். இப்போ எல்லா டேட்டாவும் என்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் y. டைரெக்டாக ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஷிஃப்ட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் வேரியேஷன் இருக்கும், SVR 2 பட்டன் ஷிஃப்ட் அழுத்தி அதை அழுத்தினோம்னா we get இங்கே பார்த்தீங்கன்னா ABRன்னு இருக்கும். ஆர்ன்றது தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அப்போ 3யை ப்ரெஸ் பண்ணோம்னா we get 0.60302268 இருக்கும். இதை மோடில் போய் ஃபிக்ஸு 4 டிஜிட் வச்சிட்டோம்னா 0.6030. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ண ஆன்சரும் இதே தான். பாருங்கள், கால்குலேட்டர்லேயும் இதே வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபார்முலா பிரகாரம் போட்டும் இதே ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிட்டோம். இதை மாதிரி ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் கால்குலேட்டரில் போட கற்றுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.